அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். துலாம், உங்கள் ராசிக்கு பாருங்கள், சனி 6ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி கிடையாது. 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. 6ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல குருவோட வீட்டில் சனி இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், அதாவது சிம்ம ராசியில் கேது இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த வருட கிரகங்களுக்கான அமைப்பு. ஏன்னா இந்த 4 கிரகங்கள் தான் அந்த வருட பலன் பார்க்கும்போது, இந்த 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா இது வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சனி 2.5 வருஷம், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். குரு 1 வருஷம் ஆகும். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி உங்களை ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அக்டோபர் மாதம் இந்த வருஷம் கடைசி பகுதி 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு மட்டும் 3 இடத்துக்கு இந்த இடத்துல இந்த வருஷம் இருப்பார். 3 இடத்துக்கு குரு மாறும். ராகுக்கு இந்த வருஷம் கடைசி டிசம்பர் மாதம் இந்த வருஷம் லாஸ்ட் டிசம்பர் மாதம் ஆரம்ப பகுதியில் தான் ராகுகேது பயிற்சி நடக்கும். அதனால் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். அப்போ சனி பயிற்சியும் கிடையாது, ராகுகேது பயிற்சி மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸ்ட்டு தான் இந்த வருஷம். அப்போ குருவோட மாற்றம் தான் உங்களோட வாழ்க்கையை ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அது என்னென்ன அமைப்புன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்காரு. துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நீதிக்கு கட்டுப்பட்டவங்க, நேர்மை கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பீங்க. உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க உதவி செஞ்சு, நண்பர்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்தவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக, நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 9ல் இருக்க குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ல் குரு உச்சபலம் அடைவார் உங்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார், தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. இந்த வருஷம் பாருங்கள், இந்த வருஷம் ஆரம்ப பகுதி பிறக்கும் போதே ஒரு சில பேத்துக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வேலையை மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய இந்த சான்ஸ் உருவாக போகுது. இதெல்லாமே 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு ஆரம்ப பகுதியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தொழிலை மாற்றி விட்டுருவார். உங்களுக்கு தொழிலை சேஞ்ச் பண்ண வைப்பார், தொழிலை பெருசுபடுத்த வைப்பார். மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், உங்களுக்கு உங்களோட அங்கீகாரம் கிடைக்கிறது, பெயர் புகழ், அந்தஸ்து கிடைக்கிறது, அத்தனை அமைப்பும் இந்த 10ல் இருக்க குரு கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் கவலையப்படாதீங்க. 6ஆம் இடத்துல இருக்க சனி பார்த்திங்கன்னா அந்த எதிர்ப்புகள், உங்களை சுற்றி நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும். உடம்புல உங்களுக்கு வியாதி, நோய் இருந்திருக்கும், கடன் இருந்திருக்கும். அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். 6ஆம் இடத்துல சனி என்ன பண்ணுவார், கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் அடைக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் உருவாகும். யார் மூலமாக உங்களுக்கு உருவாக்கி தருவார். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எதிர்ப்புகள் இருக்கா, நோய் இருக்கா, அதெல்லாமே கண்ட்ரோல் ஆயிருங்க. எதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு கேட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அமைதியாக போயிடுவாங்க, உங்கள் பக்கமே வராமல் போயிடுவாங்க. இதெல்லாமே நடக்கும். இல்லை எதிரி நண்பர்களாக மாறிட்டு போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். பெரிய கடன் வச்சுருக்கவங்களுக்கு அப்படியே கடன் கம்மியாகும். உங்களுக்கு புதுசாக லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான அமைப்புங்க. அந்த கடன் அடைப்பீங்களா, கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்சு அடைச்சிருவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வர்றார். இதெல்லாமே ஒரு சாதகமான அமைப்பு தான் உங்களுக்கு. அப்போ கவலையப்படாதீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சம்பாதிக்கக்கூடிய வருஷம். 10ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போ ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சொத்து, சுகம், வீடு, வாசல் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். கடனுடன் வாங்கியாச்சு பண்ணிடுவீங்க. ஒரு வீடு வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வீடு இடித்து கட்டுறது, லேண்டு வாங்குறது, ஒரு இடத்த வாங்கி போடுறது, ஒரு ஃப்ளாட்டு வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு வருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அமையும். கடன் வாங்கியாவது உங்களுக்கு அமையும். அடுத்தவங்களோட உதவி கிடைச்சிடும். இதெல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். பணம் வரும், சம்பாதிக்க போகிறீங்க, கவலையப்படாதீங்க. நிறைய சம்பாதிப்பீங்க இந்த வருஷம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் பேஜுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தேவையான இடத்துல உதவி கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால அதை எதிர்பார்த்த கடன், கேட்ட கடனால டக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கடன் கிடைக்கக்கூடிய வருஷம். கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய வருடம்னு சொல்லிடலாம். பெரிய கடன் இருக்கவங்களுக்கு சிறிய கடனாக மாறும். கடன் புதுசாக வாங்குறவங்களுக்கு, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைச்சிடும். ஏன்னா ஒரு சில பேரில் கடன் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. பேங்க் லோன்லாம் அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவ் ஆகாது, கிடைக்காது. இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். லோன் அப்ரூவ் ஆகும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். கவலைப்படாது.
கேட்ட இடத்துல நல்ல வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு எதிர்பார்த்த இடத்துல இந்த இடத்துல வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கவங்க, நானும் தொழிலாகணும், நானும் முதலாளி ஆகணும், அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, எதிர்பார்ப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. நல்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. அப்போ தொழில் வேலையிலலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த வருஷம். ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருஷம், ஒரு பக்காவான ஒரு வருடமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். திடீர் மாற்றம் நடக்கும் உங்களுக்கு. திடீர் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டு. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு பாருங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. கேட்ட இடத்துல கடனெல்லாம் கிடைக்குங்க. எதிர்பார்த்து, அதாவது தன்னோட தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டீங்கன்னா அது பெரிய சிக்கலை கொண்டு போய் மாட்ட வச்சிருவோம். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது கடனை வளர்த்தி விட்டுருவார். அப்படியே அதை எந்த விஷயத்துக்கு கடன் வாங்கணுமோ அந்த இடத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வேலை தொழிலில் கண்டிப்பாக அந்த கடனை நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு உங்களால் ஈஸியாக அடைக்க முடியும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பெரிய கடனெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த இதில் போய் மாட்டிக்காதீங்க. தகுதிக்கு மீறி கடன் வாங்கி லாக் ஆகிடாதீங்க, ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளோட ஹெல்த் பிரச்சனை வரும் உங்களுக்கு. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். குழந்தைங்க உங்கள் சொன்னபடி பேச்சு கேட்காமல் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். குழந்தைங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க ஃப்யூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு மாற்றிடுவார் உங்களுக்கு. அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் வராது உங்களுக்கு. சரிங்களா? கவலைப்படாதீங்க. பணம் வருங்க இந்த வருஷம். பணம் வரும், வேலை கிடச்சிரும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும், வேலை இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். தொழிலில் வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாங்க. தொழிலில் சம்பாதிக்க போகிறீங்க இந்த வருஷம். அதனால் பயப்படாதீங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது, குழந்தைங்க நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதேமாதிரி தேவையான அளவு கடன் வாங்கிட வேண்டாம். இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த வருஷம் நிச்சயமாக வெற்றி பார்த்துருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக, பாதகமான காலகட்டமாக, உங்களுக்கு என்ன நட்சத்திரம், நீங்கள் பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களோட நேரம் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியம். 6-8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் நிலைமை படுமாசமாக இருக்கும். அவங்கள தான் ஒரு வழி பண்ணும். அவங்களுக்கு தான் தேவையில்லாத கடன் தொல்லை, தேவையில்லாத சிக்கல், வம்புகளுக்கு பிரச்சனை, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, பிரச்சனைகள் போய் மாட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களாக வரும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, இப்போ உங்களுக்கு என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்கன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.